நம்மோடு பேசியிருக்கிறார். උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන නිසා උන්වහන්සේ කතා කරලා තිබෙනවා. நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். අපි කෙසේද ජීවත් වේ යුත්තේ කියන එක ශුද්ධාත්මයෙන් උන්වහන්සේ කතා කරලා තිබෙනවා. அந்த தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். උන්වහන්සේගේ සමාදානයේ ප්‍රීතිය උන්වහන්සේ ලබා அவர் දෙනවා. நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். උන්වහන්සේ පමණක් අපිට සෑහේ. எந்த குறைகள் இருந்தாலும் குறைகள் எல்லாம் நீக்கி கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். කුමන අඩුපාඩු තිබුණත් සෑම අඩුපාඩුන් උන්වහන්සේ ඉවත් කරලා උන්වහන්සේගේ ප්‍රීතිය සමාදානය ගෙන දෙනවා. நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணப்படும் பொழுது අපි අදහිල්ලෙන් සිටින අවස්ථාවේදී நம் விசுவாசத்தின்படி கர்த்தர் நமக்கு தருவார். අදහිල්ල අනුකූල ස්වාමීන් වහන්සේ අපිට ලබා දෙනවා. தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். උන්වහන්සේගේ අභිමුඛයේ රැඳී සිටීම එක ආශිර්වාදයක්. இது நமக்கு ஒரு இனிமையான நேரமா இருக்கிறது. මේක අනාර්ග කාල වේලාවක්. நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ඔබ போறீங்க. යන අවස්ථාවේදී ආශිර්වාදයක් ලබාගෙන යන්න යන්නේ. நீங்கள் வந்த உங்கள் நம்பிக்கை கர்த்தர் வீண் போக்கவே மாட்டார். ඔබගේ අදහිල්ල ඇවිල්ලා අපත යන්නේ නැහැ. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ඔබගේ අදහිල්ල නිෂ්ඵල වන්නේ නැහැ කියලා උන්වහන්සේගේ වචනේ පවසනවා. நாம் நம்பி வந்திருக்கிற இயேசு நம்மை ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போகிறார். අපි විශ්වාස කරන යේසුස් වහන්සේ ආශිර්වාදයෙන් අපි යවන්ට යනවා. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமான நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ස්වාමීන් වහන්සේ මා සමග කතා කළා කියන අය අත්පොළ සන්නාද දෙවියන් අපි දෙවියන් වහන්සේට ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். අපගේ අඩුපාඩු උන්වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කරගෙන සම්පූර්ණ කරන්නට යනවා. ஹalleluya. ஹalleluya. இனிமையான நேரம் இது, இன்பமான நேரம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம் இது, இன்பமான நேரம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, திருப்பாதம் அமர்வதே. பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். அன்பு பெரிதல்லவோ ஏசையா, அன்பு பெரிதல்லவோ. உமது அன்பிலே அடிமை வளர்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம் இது, இன்பமான நேரம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, திருப்பாதம் அமர்வதே. கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். உண்மை பெரிதல்லவோ ஏசையா, உண்மை பெரிதல்லவோ. உமது உண்மையில் அடிமை நிறைந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை நிறைந்திட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனிமையான நேரம் இது, இன்பமான நேரம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, திருப்பாதம் அமர்வதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමිනේ ඔබ වහන්සේට අපි ප්‍රශංසා කරනවා ස්වාමිනේ. இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ස්වාමිනේ මේ රාත්‍රී කාලයේ දෙස ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. இந்த ஆண்டவரே, இந்த இடத்திலும் கூட கர்த்தரை எங்களை சுகமாய் கொண்டு வந்து ஊழியத்திலே பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி. ස්වාමිනේ ආදාසෙදිත ඔබ වහන්සේ සුවේදමින් අපේ ගෙනාවේ තිබෙන නිසා ස්තුති කරනවා. அருமையான பாஸ்டராய ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ස්වාමිනේ අනාර්ග දේවදාසයාට අපි ස්තුති කරනවා ස්වාමිනේ. இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி අද செலுத்துகிறோம். දවසේ ඔබ වහන්සේ අප සමග කතා කළා වූ වචන දෙසා ස්තුති කරනවා. ஆண்டவரே, நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டாயம் செய்வீர், அதற்காக நன்றி. ස්වාමිනේ අපි අනුගමනය කළ යුතු දේවල් අනුගමනය කරන අවස්ථාවේ ඔබ වහන්සේ දේ ඉෂ්ට කරන නිසා ස්තුති කරනවා. யார் யார் என்னென்ன தேவைகளோடு வாஞ்சைகளோடு வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ කවුරුන්ද කුමන අවශ්‍යතාවයෙන්ද ඇවිත් සිටිනේ ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කළ මැනව. கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. ස්වාමිනේ කඳුලෙන් වේදනාවෙන් බර සමග ඇවිත් සිටිනා සියලු දෙනාම ස්පර්ශ කළ මැනව ස්වාමිනේ. ஒவ்வொருடைய கண்ணீர்களையும் கர்த்தர்
மாற்றுவீராக. ස්වාමී සෑම කෙනෙකුම කඳුල ඔබ ආශිර්වාද කළ මැනව. ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதானே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர். සතුටෙන් සිටින පිණිස ස්වාමිනේ ඔබ වහන්සේ කල්වාරේ කුරුසේ මරණයට පත්වීමෙන් ඔබ වහන්සේ අපිව නිදහස දුන්නා ස්වාමිනේ. அதற்காக தானே எங்களுக்காக உயிரோடு எழுந்தீரப்பா. ඒ නිසා ස්වාමිනේ අප වෙනුවෙන් නැවත නැගිට්ටා ස්වාමිනේ. ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் நன்றி. සමාදානය දෙන පිණිස ඔබ වහන්සේ අප සමග වාසය කරන නිසා ස්තුති ஆண்டவரே කරනවා. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். සමාදානය නැතිව සිටින සෑම පවුලාය පියාණනි ස්පර්ශ කළ මැනව. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ සමාදානය ගෙන දෙන්න ස්වාමිනේ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், මාගේම සමාදානය තබා යමයි කියලා කිව්වා වූ ස්වාමින් இந்த වහන්සේ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்ற வார்த்தையின்படி ලෝකය දෙන්නක් මෙන් මම දෙන්නේ කියලා කියපු වචනේ ප්‍රකාරයට ස්වාමිනේ. ஆண்டவரே நீர் நிரந்தரமான சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ඔබ වහන්සේගේ සදාකාලික සමාදානය අනුකල මැනව உடைய ස්වාමිනේ. கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற்றுவீராக. ඔවුන්ගේ කඳුල ප්‍රීතිය බවට உடைய පරිවර්තන කළ குறைவுகள் මැනව. எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக. සෑම අවශ්‍යතාවයන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළින් සම්පූර්ණ කළ මැනව ස්වාමිනේ. பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். දුර්වලතාවයෙන් රෝගීන් සිටින වූ දරුවන්ව ස්පර්ශ කළ මැනව ස්වාමිනේ. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ස්වාමිනේ සුවය අනුකල මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு ஒருவேளை டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். ස්වාමිනේ වෛද්‍යවරුන් විසින් පියාණන් අත්හැරියාවේ දරුවන් ඔබ වහන්සේ අතකසන්න ස්වාමිනේ. பில்லிசுனை கட்டுகளினாலும் பிசாசின் பிடியினால இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். යක්ෂයාගේ පොරබැඳීමෙන් පොරබඳිනව දරුවන්ව නිදහස් කළ මැනව ස්වාමිනේ. பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ස්වාමිනේ ණය ප්‍රශ්නෙන් ඔබ වහන්සේ නිදහස් කළ මැනව. நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ඔබ ණය ගන්න නැතුව ණය දෙනවා කියනවා කිව්වා ඔය පොරොන්දු වචනේ ප්‍රකාරයට ස්වාමිනේ. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை நீ தருவீராக. රැකියාව නොමැති දරුවන්ට ඔබ වහන්සේ රැකියාව ලබා දෙන්න. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ස්වාමිනේ දරුවන් නැති දරුවන් ස්වාමිනේ දරුවන් ඔබ වහන්සේ ලබා දෙන්න. திருமணம் ஆகாத பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொட்டு ஆண்டவரே அவர்கள் திருமண பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. ස්වාමිනේ විවාහ නොවුනා වූ දරුවන්ට ස්වාමිනේ විවාහයේ දොරටුන් විවෘත කළ මැනව ස්වාමිනේ. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கட்டளையிடுவீராக. ස්වාමිනේ ඉගෙන ගන්නා දරුවන්ට ඔබ වහන්සේගේ ප්‍රඥාව අනුකල මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. ස්වාමිනේ කවුරුන්ද කුමන අවශ්‍යතාවන්ද පැමිණ සිටින කෙනෙක් අපි දන්නේ என்னென்ன නැහැ. பாரத்தோடு வந்திருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது. කුමන බර සමගද ඇවිත් සිටින කෙනා අපි දන්නේ නැහැ ස්වාමිනේ. நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி ඔබ වහන්සේ කතා කළාක් මෙන් ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ස්වාමිනේ එක් එක්කෙනා ආශිර්වාද කරනවා. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. යහපත්කම ස්වාමින් වහන්සේගේ කරුණාව එක් එක්කෙනා ස්පර්ශ කළ මැනව ස්වාමිනේ. எல்லா நன்மையும் தம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். සෑම යහපත්කම දරුවන් කෙරෙහි ඔබ වහන්සේ තබන්න. ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டரையா குடும்பத்தை உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். එසේම මේ ස්ථානයේ සේවය කරන්නා වූ දේවගතිවරයාගේ නිවසායද ඔබ වහන්සේ ஊழியக்காரர் ආශිර්වාද சுகத்தை කරනවා. விரும்புகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகபலன் ஜீவனை தந்து உடைய ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ සුවය දෙමින් ශක්තිමත් කරමින් ඔබ වහන්සේගේ සේවය පාවිච්චි කළ මැනව. ஊழியத்தின் காரியத்தில் ஆண்டவரே அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் இயேசுவின் ස්වාමිනේ நாமத்தில். සේවයේ කාලයේ ඔවුන්ගේ සැලසුම ඔබ වහන්සේ ඉෂ්ට කළ මැනව ස්වාමිනේ. இன்னும் அநேக கிளை சபைகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். බොහෝ ශාඛා සභාවන් ඇතිවෙන්න ඔබ වහන්සේ උපකාර කළ මැනව. அநேக புதிய புதிய ஆத்மாக்களை சபையிலே கொண்டு வருவீராக. ස්වාමිනේ නව ආත්මයන් ඔබ වහන්සේ සභාවේ ගෙනවිත් රැස් කළ මැනව ஆண்டவரே ස්වාමිනේ. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். ස්වාමිනේ මේ සේවයට විරුද්ධව ක්‍රියා කරන්නා සෑම අන්ධකාර බලවේගයේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි කඩමින් යාඥා ஆண்டவரே කරනවා. ஊழியத்திற்கு விரோதமாய் இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தகர்த்தெறிகிறோம். ස්වාමිනේ සෑම අන්ධකාර බලකොටුව නාසරේතු යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉවත් කරමින් යාඥා කරනවා ස්වාමිනේ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக என்ற வார்த்தையின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. ස්වාමිනේ නුඹට විරෝධව කිසිම ආයුධයක් සපලවන්නේ නැහැ කියන වචනේ ප්‍රකාරයට ඔබ වහන්සේ ඉෂ්ට කළ මැනව ස්වාමිනේ. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ස්වාමිනේ කුඩා දරුවන් පටන් වැඩිහිටියන් තරුණ තරුණයන් ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. ஆண்டவரே நேசேஷன் பண்ணின அருமையான மகளை விட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ස්වාමිනේ පරිවර්තනය කරව දිනේද ඔබ වහන්සේගේ දයාතට බාර நீ කරනවා. கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ඔබ செலுத்துகிறோம். දී තිබෙනා කරුණාව නිසා ස්තුති කරනවා. ஆண்டவரே இந்த மகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. ස්වාමිනේ මේ දිනේ කරන කොටගෙන මහතෝ දේවල් ඔබ වහන්සේ කළ මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே இந்த மகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ස්වාමිනේගේ පිපාසයන් අරමුණු සැලසුම ඔබ වහන්සේ ඉෂ්ට කළ මැනව. அநேகருக்கு ஆசீர்வாத மகளா ஆண்டவரே ஆசீர்வாதமான மகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ස්වාමිනේ බොහෝ අයට ආශිර්වාදමත් දිනෙක විදිහට පරිවර්තන කළ මැනව எல்லா ස්වාමිනේ. ஆசீர்வாதங்களும் நிறைவாய் மகளுக்கு உண்டாகட்டும். සෑම ආශිර්වාදේ පූර්ණ කොට දිනේ මත දබන්න வானத்திலும் ස්වාමිනේ. பூமியிலும் அதிகாரமற்ற இயேசுவின் நாமத்திலே மகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ආශිර්වාද කරනවා ස්වාමිනේ. ஆண்டவரே மகளுடைய எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ස්වාමිනේගේ අනාගත ආශිර්වාද කර මැනව. பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ස්වාමිනේ යෞවනයන් පියාණනි කුඩා දරුවන් ආශිර්වාද කර ஜெபித்த මැනව. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. යාඥා කරන්නව
දරුවන් ආශිර්වාද කළ உம்முடைய මැනව. செய்தியை கொடுத்த மகனை ஆசீர்வதிப்பீராக. ස්වාමීනි දේශනා කරන දේව ගැතිවරයාද ආශිර්වාද இந்த කළ මැනව. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. පියාණනි බොහෝ අය මැද ආරම් පාවිච්චි කළ මැනව. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ඔබ වහන්සේගේ නාමය පමණක් මහිමේපත් எங்களை වෙන්න. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். අපි යටහත් පහත් කරලා කැප உம்முடைய කරනවා. கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ඔබ වහන්සේගේ බලවත් දාතර බාර කරනවා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். ஆமென். ஆமென்.